ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, ஐஆர்சிடிசியில் ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும், இன்சூரன்ஸ் எடுத்தால் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஐஆர்சிடிசியில் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறத பற்றி அந்த ப்ராசஸ் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்சிடிசியோட இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எப்படி புக் பண்ணலாம், எங்கே புக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். So passengers traveling in Indian Railways are entitled to the Indian Railways Catering and Tourism Corporation, அதாவது IRCTC ஓட travel insurance if they buy the tickets through the official IRCTC portal. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம IRCTC போர்ட்டல் மூலமாக புக் பண்ணுறோமோ நாம அந்த டிராவலர்ஸ் எல்லாமே வந்து டிராவல் இன்சூரன்ஸ் புக் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். The scheme is optional and only provided for CNF RAC part CNF, அதாவது confirmed RAC ticket, part confirmed tickets at the time of booking. ஓகேங்களா? The scheme is purely optional னு கொடுத்திருக்காங்க. So it's mandatory கிடையாது. ஸோ நமக்கு வேணும்னா வந்து நாம IRCTC இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் இன்சூரன்ஸ் ஐஆர்சிடிசி டிராவல் இன்சூரன்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டிக்கெட்டுக்கு வந்து பர் பர்சனுக்கு 0.35 பைசா தான். ஸோ 35 பைசால வந்து நமக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்குது. ஸோ என்னென்னலாம் கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the insurance provides cover in case of injury or death during a train journey. While booking an online ticket, passengers has to pay rupees 0.35 per ticket in case any incident occurs, so we can make use of this insurance policy. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக தான் வந்து ஒரிசா இன்சிடென்ட் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பேசஞ்சர்ஸ்க்கு. இந்த மாதிரி கண்டிஞ்சன்ட் சுச்சுவேஷன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாச்சு. யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only Indian citizens can claim insurance. அதாவது இன்னும் வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸ் நம்ம ட்ரெயின்ஸ்ல இந்தியன் ட்ரெயின்ஸ்ல டிராவல் பண்ணா அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் அவைலபிள் டு கிளைம் த இன்சூரன்ஸ். It is important to note that the passenger cannot opt for the scheme after making a reservation and it must be done while booking the ticket itself. ஓகேங்களா? ஸோ நம்ம டிக்கெட் எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தனியா நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம ஆப்ட் பண்ண முடியாது. டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணும்போதே நம்ம அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாச்சு. என்னென்ன மாதிரியான கவரேஜ் வந்து நமக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in case of fatal injuries which result in death within 12 months of the incident, claimants get 100% of the insured amount, that is rupees 10 lakhs. ஸோ நம்ம 0.35 பைசா கட்டி எடுக்கிற இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்சூர்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா rupees 10 lakhsங்க. ஸோ ஃபேட்டல் இன்ஜுரிஸ் ஆகி அடுத்த 12 months, அதாவது இன்சிடென்ட் நடந்த அடுத்த 12 monthsல அந்த பர்சன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா 100% வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. Upon permanent total disability, the passenger is entitled to the full insured amount. அதாவது பெர்மனண்டா டிசேபிள் ஆயிருந்தாலும் இந்த 10 lakh வந்து கிளைம் பண்ணிக்கலாம். Permanent partial disability, the insured person would be eligible to receive rupees 7,50,000. ஓகேங்களா? பார்ஷியலா டிசேபிள் ஆயிருந்தா 7,50,000 கொடுக்குறாங்க. For minor injuries, medical expenses up to rupees 2 lakh can be claimed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனர் இன்ஜுரிஸ்னா 2 lakhs வரைக்கும் நாம கிளைம் பண்ணிக்கலாம். If an insured passenger dies during a trip due to the accident, the insurance company will provide rupees 10,000 for transportation of mortal remains to the passenger's residence. ஓகேங்களா? ஸோ இன்சிடென்ட் நடந்தப்பவே இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுல் இன்சூர்ட் அமௌண்ட் டெத் பெனிஃபிட் ஆஃப் 10 lakhs ஓட சேர்த்து அடிஷனல் 10,000
அந்த இறந்தவரோட பாடியை வந்து அவரோட ரெசிடென்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்காக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் கவரேஜ் இந்த ஐஆர்சிடிசியோட இன்சூரன்ஸ் பாலிசியில். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி வந்து நாம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. when purchasing a ticket through the official IRCTC portal, passengers must select the travel insurance option. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர்சிடிசியில் புக் பண்ணும்போதே அதர் ப்ரிஃபரன்சஸ்க்கு கீழே ட்ராவல் இன்சூரன்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். நமக்கு இங்கே எஸ்னு இருக்கும், எஸ் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா. ஸோ இங்கே பாருங்க 0.35 per person தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கிளியரா. ஸோ உங்களுக்கு வேண்டாட்டி நோ சொல்லிக்கலாம். ஸோ எப்பவுமே எடுக்கிறது நல்லது தான், ஏன்னா கண்டிஜென்ட் சுச்சுவேஷன்ஸ் எப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ வெரி வெரி மினிமம் காஸ்ட்ல நமக்கு கிடைக்கும் போது அதை ஆப் பண்ணிக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நானே வந்து ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எதுக்கு இது அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் லைக் ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணும்போது சரி ஓகே 0.35 பைஸ் கொடுத்து நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுனால என்ன குறைஞ்சிட போகுது, நமக்கு ஒரு சேஃப்டி கிடைக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த நமக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே மேண்டேட்டரியா டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட சஜஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நாம அவைல் பண்ணிக்கலாம். The travel insurance company will send an SMS and send policy details to the registered email ID. The passengers must fill out the nomination form before buying the ticket. ஓகேங்களா? ஸோ நாம ஒன்ஸ் அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நாமினி டீட்டெயிலையும் கொடுத்துடணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் டிக்கெட் தனியா வந்துடும். அதோட சேர்த்து நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு பாலிசி வந்து எஸ்எம்எஸ்லயும் இமெயிலுக்கும் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிக்கெட் தவிர இன்சூரன்ஸ் பாலிசியுமே வந்து மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்துடும். ஓகே, ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. லைக் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the passenger or their legal heir has to write a detailed statement about the claims that need to be sent to the nearest office of the insurance company within 4 months of the incident. So ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா either the passenger, அதாவது பேசஞ்சர் வந்து ஓகே இன்ஜுரி ஆயிருக்கு இல்லை பார்ஷியல் டிசபிலிட்டி எப்படி இது மாதிரி ஏதாவது ஒரு ஆயிருக்கு அப்படின்னா பேசஞ்சர் இஸ் ஸ்டில் அலைவ் இல்லையா? So the passenger himself can claim the பெனிஃபிட்ஸ். அல்லது ஒருவேளை அவர் இறந்திருந்தார், பேசஞ்சர் இறந்திருந்தாரு அப்படின்னா அவரோட லீகல் ஹேர் ஹேஸ் டு ரைட் அ டீடைல்டு ஸ்டேட்மெண்ட். எப்பனா வித்தின் 4 months ஆஃப் த இன்சிடென்ட், அதாவது அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்து அடுத்த 4 monthsக்குள்ள டீடைல்டு கிளைம் எழுதி நியரஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி, நமக்கு இன்சூரன்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா மொபைலுக்கோ இமெயில் ஐடிக்கோ, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரெசிடென்ஸ்க்கு பக்கத்துல நியரஸ்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு நம்ம கிளைம்ஸ் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வேஸ்ல நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது ஐஆர்சிடிசி டிராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அண்ட் கிளைம்க்கான ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸில் ட்ராவல் பண்ணும்போது 35 பைஸ் கொடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாழ்மையான ஒப்பீனியனுங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஆர்சிடிசியில் ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது வித்தின் ஃபியூ பைசஸில் நமக்கு கிடைக்கிற ட்ராவல் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸு, இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம கிளியராக பார்த்தாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். Until then, take care. Cheers.